இப்படிதான் இப்படிதான். வணக்கம் நண்பர், நாங்கள் ஜான் ஜேடி. இந்த வீடியோ பார்த்தீங்கல்ல, அதாவது மனசுக்குள்ள வந்து எந்த அளவுக்கு வந்து அவருடைய வலி இருந்திருந்தா, அவர் இந்த அளவுக்கு எமோஷனலா பேசியிருப்பாரு. அதாவது இத ப்ரமோஷனுக்காகவோ, இல்ல வந்து ஒரு படத்துக்காகவோ வந்து இது பேசுறது கிடையாதுங்க. அவருடைய ஃபேமிலி விஷயம் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சில விஷயங்கள் ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. அதில பார்த்தீங்கன்னா, அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து என்னுடைய பசங்களுக்கு வந்து நான் வந்து ரூ. 50,00,000 கட்டிட்டு இருக்கேன் ஃபீஸ் காசு. என்னுடைய பாசத்துக்கு நீங்க வந்து விலை பேசாதீங்க. என்னோட பாசம் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்காரு. இதில வந்து கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா 2 விதமா சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது தப்பு ஒண்ணும் கிடையாது. நீங்க வந்து குழந்தையும், உங்க ஒய்ஃபையும் வந்து நீங்க ஒழுங்கா பார்த்துக்கல அப்டின்னா, இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து நெகட்டிவா சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, அது அவருடைய ஃபேமிலி விஷயங்க. அவருடைய குடும்ப விஷயம். அதுல வந்து யாரும் மீடியாவும் மத்த யாரும் தலையிடாதீங்க. இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்க. அவங்க ஃபேமிலி அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவர் வந்து இத விட எமோஷனலா பேசியிருக்காரு. வீடியோ பாருங்க. வீடியோ பார்த்து கருத்த கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச என் சேனல ஃபாலோ பண்ணுங்க. அவர் பேசுற விஷயத்த கேட்டுட்டு, இதுக்கு பதில் உங்களன்றது வந்து சொல்லுங்க. 50,00,000 தெரியுமா? 2 பேர் ஸ்கூல் ஃபீஸ். எத்தனை வருஷம் நான் கட்டி பார்த்துட்டு இருக்கேன். அவங்களுக்கு நல்ல லைஃப் கிடைக்கணும்னு. குழந்தைங்க பத்தி, என் பாசத்தை பத்தி பேசாதீங்க. உங்க யாருக்கும் எதுவுமே தெரியாது. டெய்லி நைட் உட்காந்து அவன் செஸ் கத்துக்கிறான். சின்ன பையன் டெய்லி உட்காந்து விளையாடுவான். அவன்கிட்ட தோத்து போவேன் நான். என்ன சொல்றீங்களா? குழந்தைங்க மேல அன்பு இல்லைன்னு பார்க்க விட மாட்டாங்க. போன் கான்ஃபிஸ்கேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்கூலுக்கு பாடி கார்டு அனுப்புறாங்க. என் பசங்க பார்க்கணும் இந்த வீடியோவை. தெரிச்சு தானே ஓடி வந்தேன் நான். அந்த லைஃப் பிடிக்கலன்னு இத்தனை நாள் இருந்தால அப்பெல்லாம் தெரியலையா?